வணக்கம் கைஸ். இன்றைக்கி வீடியோ எப்பவும் போல தான் நம்ம ஷாப்புக்கு போகிறது தான். அதெல்லாம் பக்காவாக போயிடுவோம். நம்ம எப்போ டெய்லியும் ஷாப் நம்ம தான் ஓப்பன் பண்ணுறோம், நல்லா பக்காவாக போயிடலாம். இப்போது வேறு டாபிக் பேசலாம். என்னென்னா, நான் பிசிஏ முடிச்சிருக்கேன், எனக்கு ஒரு 23 வயசு ஆகுது. எதுக்குடா இந்த ஜாதகம்லாம் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இப்போ என் வயசில் இருக்கிற பசங்கள்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறவங்களும் இருக்காங்க, ரொம்ப கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நான் வந்து ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கேன். எப்படின்னா, ஒரு கடவுள் பாதி மிருகம் பாதின்ற மாதிரி என் லைஃப்லேயும் போத் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது. எல்லார் லைஃப்லேயும் இருக்கிறது தான், என் லைஃப்பில் மட்டும் இல்லை, எல்லார் லைஃப்லேயும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கிறது தான். இதில் நிறைய பேர் எனக்கு சொல்லியிருக்காங்க, படிச்சிருக்க வேலைக்கு போகலாம்ப்பா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. படிச்சிருக்கிற வேலைக்கு போகலனாலும் ஏதோ ஒரு வேலைக்கு படித்து முடிச்சுட்டு நான் போனேன். எனக்கு வேலை செட் ஆகலை. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இந்த பிஸ்னஸில் எனக்கு வந்து ஒரு 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. மொத்தமாக ஒரு 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. 100க்கு ஒரு 5% அளவுக்கு எனக்கு பிஸ்னஸ் தெரியும். நான் இன்னும் கற்றுன்னு தான் இருக்கேன். இப்போ இதில் நான் இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லாருமே நம்மளுக்கு பிடிச்ச வேலை தான் பண்ணணும்னு சொல்லுவாங்க. பிடிச்ச வேலை பண்ணுறதுக்கு பதிலாக நம்மளுக்கு தெரிஞ்ச வேலை நம்ம பண்ணிட்டு போகலாம். தெரிஞ்ச வேலை பண்ணும்போது நம்மளுக்கு இன்னும் தெரிய நம்மளுக்கு இன்னும் நிறைய பிடிக்கும். அதே பிடிச்ச வேலை பண்ணும்போது நம்மளுக்கு தெரியாமல் போச்சுன்னா அந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் இருக்கும். நம்மளுக்கு பிடிச்ச வேலையிலே நம்மளுக்கு சிலதெல்லாம் தெரியலையே அப்படின்ற மாதிரி. இப்போ நான் சொல்ல வருது என்னென்னா, உங்களுக்கு பிடிச்ச வேலையாக இருந்தாலும் சரி, பிடிக்காத வேலையாக இருந்தாலும் சரி, நீங்கள் எது ஒன்று தெரிஞ்சுட்டு பண்ணுறீங்களோ அப்போ உங்களுக்கு பிடிச்சதும் சரி, பிடிக்காததும் சரி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால உங்களுக்கு பிடிச்சது பண்ணுங்கள், தெரிஞ்சுட்டு பண்ணுங்கள். நீ மட்டும் எல்லாமே தெரிஞ்சுட்டு பண்ணுறேடான்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச விஷயத்தில் நான் போதுமான அளவு தெரிஞ்சுட்டு பண்ணுறேன்னு நம்புகிறேன். இன்னும் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன். பேஜை பிடிச்சா ஃபாலோ பண்ணிக்கோங்க, இல்லை பிடிக்கும்போது ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.